ஹாய் ஆல். சிம்பிளாக ரொம்ப குயிக்காக ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தியாக இருக்கும், சொல்லித்தரேன் வாங்க. எத்தனை பேருக்கு இந்த டிஷ் தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியல. பேர் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியுதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொறுமா களின்னு சொல்லுவாங்க, பொரி அரிசி களின்னும் சொல்லுவாங்க. இதை செய்கிறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு பொரி அரிசி வேணும். பொரி அரிசின்றது என்னென்னா, அரிசியை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொரி மாதிரி ஆனதுக்கப்புறம் நைஸ் மாவாக அரைக்காமல் வீடியோவில் நான் காமிச்சிருக்க மாதிரி இப்படி ரவை மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கணும். இதுதான் பொரி அரிசி மாவு, இல்லை பொறுமான்னு சொல்லுவாங்க. இப்படி அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு தேவையானப்போ டக்குன்னு செஞ்சிடலாம். இதை செய்கிறதுக்கு நான் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணல, வெல்லம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த வெல்லம். ஸோ வெல்லத்தை ஃபஸ்ட்டு காய்ச்சிக்கிறோம் தண்ணியில் போட்டு ஒரு பாத்திரத்தில். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க ரைஸ் பவுடரை ஆட் பண்ணி கிளறிக்கணும் நல்லா. கொஞ்சம் நேரத்தில் இது ரெடி ஆயிரும். இது வந்து கட்டி தட்டாது, ஏன்னா நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோன்றதுனால கட்டி தட்டாது. இந்த அரிசியை ரோஸ்ட் பண்ணி அந்த பவுடர் எடுத்துக்கிறோம் இல்லையா, அதுதான் பொறுமான்னு சொல்லுவாங்க. அதனால தான் இது பேர் பொறுமா களி. இதுக்கு நம்ம வந்து பச்சை அரிசி, புழுங்கரிசி, எந்த ரைஸ் வேணால் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மட்டும் செஞ்சு வச்சிட்டோன்னா நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ டக்குன்னு ரெடி பண்ணி சாப்பிட்றலாம். நம்ம ரைஸ் ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி தான் பொறுமாவாக ஆக்கியிருக்கோம். ஸோ ரொம்ப குயிக்காகவே வெந்து வந்துடும். கொஞ்சம் நேரம் கிளறிட்டு இருந்தால் போதும். மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். இப்படி நல்லா கொஞ்சம் கெட்டியாக வெந்து வந்ததுக்கப்புறம் அதில் லைட்டாக தேங்காய் பூ ஆட் பண்ணி அந்த தேங்காய் பூ எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம களி ரெடி ஆயிடுச்சு. விருப்பப்பட்டால் லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நெய் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப மணமாக